சகோதரி ஷமீம், கவலைப்படாதே. நான் மீனாய் அப்பாவிடம் பேசுகிறேன். நீ பேச வேண்டாம், நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். முடிவு? என்ன முடிவு? நீங்கள் வேறு எங்காவது உங்கள் தங்குமிடத்தை காண்பீர்கள். ஷமீம், குளிர்ந்த மனதுடன் சிந்தியுங்கள். இல்லை, நான் இனி அதை பற்றி சிந்திக்க மாட்டேன். உங்கள் உறவினர்கள் தங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வெளியேறும்படி கேளுங்கள். என்னால் அவர்களை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார் ஷமீம் சகோதரி, கடவுளுக்காக தயவு செய்து எங்கள் மீது கருணை காட்டுங்கள். எங்கே போவோம்? நீங்கள் முன்பே யோசித்திருக்க வேண்டும். என் இளம் மற்றும் அழகான மகனின் முன்மொழிவை சகோதரர் மறுத்தபோது எங்களுக்கும் சில புகழ் உள்ளது. ஷாயிஸ்தா, இவர்கள் இங்கு வாழ விரும்பவில்லை என்றால் நாங்கள் செல்வோம். நாம் வேறு எங்காவது செல்வோம். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? எங்கே போவோம்? நாம் ஏதாவது தங்குமிடம் காணலாம். ஆனால் எங்கள் கௌரவத்தை யாரும் கெடுக்க விட மாட்டோம். நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம். இதெல்லாம் என்னால நடக்குது. ஏனென்றால் நான் பில்லுவை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. பில்லுவை திருமணம் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. என்ன மாதிரியான நிலை? என்னை வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று. அதனால் இந்த வீட்டின் வாடகையை என்னால் கொடுக்க முடியும். இல்லை. பில்லு பணம் எடுப்பது நன்றாக இருக்காது. அவரது மருமகள் மற்றும் அவரது மாமா அத்தையிடம் இருந்து. அவள் வேலை செய்ய விரும்பினால் அதை செய்யட்டும். அப்புறம் என்ன பிரச்சனை? நீ இங்கேயே நிற்பாயா? இல்லை. பிறகு போகலாம். ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆம், போகலாம். என்ன பார்க்கிறாய்? அறிய முயல்கிறேன். நீ அதே பெண்ணா? ஏன்? உன் கண்களை நீ நம்பாதே. இல்லை, நான் அவர்களை நம்புகிறேன். ஆனால் ஒருவர் எப்படி இவ்வளவு அழகாக இருக்க முடியும்? அலி, நானும் அப்படித்தான். இது உங்கள் கண்களின் அதிசயம். இப்போது ஏன் சிரிக்கிறாய்? சாதாரணமாக. ஸ்கிரிப்ட் நன்றாக நினைவில் இருக்கிறதா? நான் முயற்சி செய்தேன். ஆனால் என்ன? எனக்கு அலி தெரியாது. அத்தையின் எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்ற முடிந்தால். ஆனால் நான் அதை நம்புகிறேன். நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். நான் நினைத்ததை விடவும் அதிகம். நல்ல அதிர்ஷ்டம். நன்றி. ஆனால் எனக்கு ஆட்சேபனை உள்ளது. நான் உன்னை வேலை செய்ய அனுமதிக்க முடியாது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை? இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். அவள் குழந்தைகளுக்கு கற்பிப்பாள் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் அதற்கு ஒப்புக்கொண்டேன். என் மகளின் சம்பாத்தியத்தை நான் சாப்பிடுவேன். தம்பி, நான் சொல்வதை கேள். உலகம் இப்போது மாறிவிட்டது.
இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் முழு குடும்பத்தையும் நடத்துகிறார்கள். அண்ணி, ஒரு பெண்ணுக்காக உலகம் மாறவே இல்லை. அன்புள்ள மாமா, தயவு செய்து இதை ஒப்புக்கொள். நீ என்னை நம்பவில்லையா? மகளே, நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக போராடுவதை நான் விரும்பவில்லை. மாமா, நீங்கள் காரணமே இல்லாமல் வம்புகளை உருவாக்குகிறீர்கள். நான் அவருக்கு கணவராகப் போகிறேன். அவள் வேலை செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லாத போது பிறகு உங்களுக்கு என்ன தொந்தரவு? ஆம், பில்லு சொல்வது சரிதான். குஸ்னா எங்கள் பொறுப்பு. அவள் என்ன சம்பாதிப்பாள், அது இந்த வீட்டிற்கு வரும். போ என் மகளே, நாளை போய் வேலை தேடு. நான் இதை உன்னிடம் சொல்கிறேன். இப்போது போ. போகலாம். என்ன நடந்தது? எனக்கு பயமாக இருக்கிறது. நீ பயந்துள்ளாய். நீங்கள் எதற்காக பயப்படுகிறாய்? உள்ளே நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் தவறு செய்தால் என்ன செய்வது? நீங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டீர்களா? அது நடந்தாலும் நான் இருப்பேனா? நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். போகலாம். வலுவாக இருங்கள் மகளே. என் மகளுக்கு நன்றி சொல்ல இங்கு வந்துள்ளேன். நீங்கள் என்னை சங்கடப்படுத்துகிறீர்கள் மாமா. அன்பே, நான் வெட்கப்படுகிறேன். என்னால் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. நான் உன்னுடன் தாமதமாக செய்தேன் அம்மா. கடவுள் அவளை ஆசீர்வதிக்கட்டும். அவள் என்னை மன்னிப்பாளா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் என்னால் உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியவில்லை. மாமா, ஏன் அப்படி நினைக்கிறாய்? நீங்கள் எனக்கு மிகவும் அன்பை கொடுத்தீர்கள். இன்று நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் நான் அதை வீணாக்க வேண்டுமா? அன்பே, பில்லு உனக்கு
மேடம் மிகவும் தாமதமாகிவிட்டது. அலிசார் இன்னும் வரவில்லை. அந்த பெண்ணும் வரவில்லை. அவள் பின்னர் நட்சத்திரமாக மாறினால் அவள் கோபப்படுவாள். அலி அவளை அழைத்து வர முடியாது என்று நினைக்கிறேன். அவள் பயந்து போய்விட்டாள் என்று நினைக்கிறேன். அவள் இதற்கு முன்பு பலமுறை வெளியேறினாள். நான் அந்த பெண்ணை சந்தித்தேன். உண்மையைச் சொல்வதானால் நான் அவளை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணவில்லை. நீங்கள் ஏன் அவளிடம் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் நம்பாத பெண். நீங்கள் கூறியது சரி. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அலி எனது மருமகன். அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர். நான் அவரை மிகவும் விரும்புகிறேன். அவர் என்னிடம் கோரிக்கை விடுத்தும் நான் ஈர்க்காதது எப்படி சாத்தியம்? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ என்று என்னால் நம்ப முடியவில்லை. அலிசார், நீங்கள் சார் அலியின் அத்தை என்று. நீ அவனுடைய தாயைப் போல் இருந்தாய். அது ஒரு சிறந்த காதல். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீர்கள்? ஏய், நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தினீர்கள். நீங்கள் எல்லோர் முன்னிலையிலும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டீர்கள். நீங்கள் முதலில் என்னை நம்பியிருக்க வேண்டும். ஆம். என் வழியை விட்டு வெளியேறு. யாராவது கேட்டால் என்ன சொல்வார்கள்? அவர்கள் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். பில்லு தனது மணப்பெண்ணிடம் அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். இது போன்ற உரையாடல்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் எந்த வகையான உரையாடல்களை விரும்புகிறீர்கள்? சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்போது என்னை காதலித்தாய்? நான் மிகவும் அழகாகவும் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இன்னொரு அழகான மனிதனை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என் அன்பே, மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதற்கு நான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாகத் தெரியும். மற்றபடி என்னை போன்ற பெண், உன்னை போன்ற ஒரு பையனுக்கு அவள் தகுதியற்றவள். இனி என் வழியில் வராதே. நீ எங்கே போகிறாய்? உனக்காக வளையல் கொண்டு வந்தேன். குறைந்தபட்சம் அவற்றை அணியுங்கள். உங்கள் கையை காட்டுங்கள். பில்லுவின் மணமகள். அவர் எங்கள் இயக்குனர் அசிம் புகாரி. வணக்கம். நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீர்கள். இப்போது தன்னையும் அறிமுகப்படுத்திக்கொள். அவள் தமன்னா. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தமன்னா. இந்த பெயர் அவளுடைய ஆளுமைக்கு ஏற்றது. ஹாய் ருபே. வணக்கம். வணக்கம். இப்போது நாம் ஆடிஷன் செய்ய வேண்டும். இன்று எனக்கு மிகவும் பிஸியான அட்டவணை உள்ளது. நான் இன்னும் பல வேலைகளை செய்ய வேண்டும். சரி அம்மா. என்ன நடந்தது? வேறு ஒரு நாள் ஆடிஷன் செய்ய முடியாதா? ஏன்? என் கைகளை உணருங்கள். அவை குளிர்ச்சியாகின்றன. நான் ஏதாவது தவறு செய்தால் என்ன? நீ என்னை நம்பு. உங்கள் மீது எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். சற்று சிந்திக்கவும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என்று எண்ணுங்கள். இது ஒரு சிறந்த வாய்ப்பு.
நீங்கள் இதை செய்ய முடியும். நல்ல அதிர்ஷ்டம். என் மகன், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆம் அம்மா, இங்கே உட்காருங்கள். பாரு பில்லு, உனக்கு தெரியும், குஸ்னாவை என் மருமகளாக்க முடிவு செய்துள்ளேன். நீங்கள் விரும்பியதால்தான். ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். இது என் வீடு. நான் மட்டுமே இங்கு ஆட்சி செய்ய முடியும், அவ்வளவுதான். என் அன்பான அம்மா, என் அன்பான அம்மா, அவள் இன்னும் உங்கள் மருமகளாக மாறவில்லை. ஆனால் நீங்கள் மாமியார் ஆகிவிட்டீர்கள் பாருங்கள். சரி, அது பரவாயில்லை. நீங்கள் சொல்வது போல் செய்வேன், உறுதியளிக்கிறேன். சரி. ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. அது என்ன? வெளியில் வேலை செய்யும் பெண்கள் நல்லவர்கள் அல்ல என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பிறகு ஏன் ஹுஸ்னாவை வேலை செய்ய அனுமதித்தீர்கள்? எனக்கு புரியவில்லை. ஆம், நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் எங்கும் வேலை செய்யவில்லை. இப்போது நான் ஒரு மருமகளை வைத்து மேலும் சுமை சேர்க்க வேண்டும். உங்கள் தந்தைக்கு வயதாகிறது. நான் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. என் மகன். ஆம் அம்மா, நீங்கள் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்கிறீர்கள். இப்போது அவளுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். பின்னர் நான் உங்களுக்கு ஒரு பெரிய திருமணத்தை ஏற்பாடு செய்கிறேன். மற்றும் அடுத்து என்ன? அவள் சம்பாதிப்பாள். அவளுடைய பணத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் அவளை ஒரு தாழ்வான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அவளுக்கு எந்த உயர் சிகிச்சையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆமாம் அம்மா, எனக்கு புரிகிறது. நான் அவளை ஒரு தாழ்வான நிலையில் வைத்திருப்பேன். நீங்கள் ஆரஞ்சு சாப்பிட விரும்புகிறீர்களா? நீ ஆரஞ்சு சாப்பிடுகிறாய். நான் உங்களுக்காக கேரட் புட்டு செய்கிறேன். நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். ஆம், கொண்டு வாருங்கள். என் அன்பு மகனே, நான் அதை உனக்காக கொண்டு வருகிறேன். ஆம், கொண்டு வாருங்கள். ஆரம்பிக்கலாம். என்ன? நீ என்னை நேசிக்கிறாய். நீங்கள் இப்போது இதை என்னிடம் சொல்கிறீர்கள். நான் மணப்பெண்ணாக அணிந்திருக்கும் போது நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழையப் போகிறேன். என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? நான் என் பெற்றோரை அவமதிக்க வேண்டும் என்று. நான் என் தந்தையை கொல்ல வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். ஆனால் இந்த காதலுக்கு என் தந்தை மீது கொண்ட அன்பை என்னால் தியாகம் செய்ய முடியாது. என்னை மறந்துவிடு என்றென்றும் மற்றும் எப்போதும். என்று மனதை வருடியது. நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று சொன்னேன். நன்றி. எனக்கு நன்றி சொல்லாதே, இது உன் கடின உழைப்பு. இறக்கைகள் இல்லை.
இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் எனக்கு கொடுத்த நம்பிக்கை மற்றும் நீ எனக்கு கொடுத்த அழகின் காரணமாகவும். பெயர் உன்னை போல் அழகாக இல்லை. உங்கள் வெற்றியை கொண்டாட மாட்டீர்களா? எங்காவது சென்று இரவு உணவு சாப்பிடலாம். ஆம், ஆனால் இந்த இரவு உணவு என்னிடமிருந்து. நீங்கள் அதை பின்னர் செய்யலாம், ஆனால் இன்று நான் உங்களை அழைக்கிறேன். நீ என்னுடன் செல்வாயா? நிச்சயமாக. உனக்கு பின்னால். மீனாய். ஹஸ்னி, நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் மாமா டீக்காக காத்திருக்கிறார். நீ இங்கே கல்லை போல் நிற்கிறாய். அது என்ன? அதை பார். எனக்கு படிக்க தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் கல்வியை பறைசாற்றுகிறீர்களா? அன்புள்ள அத்தை, அதை விடுங்கள், பாருங்கள். என்ன பார்? அட கடவுளே, இது என் மீனாய். கடவுள் என் மீனை பாதுகாக்கட்டும். இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது? எனக்காக படியுங்கள். அது இங்கே எழுதப்பட்டுள்ளது. அவர் ஒரு சிறந்த நடிகையாகிவிட்டார் என்று. அவள் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களில் வேலை செய்கிறாள். அவள் டிவி மற்றும் படங்களில் வேலை செய்கிறாள். அட கடவுளே, இது மிகவும் மோசமானது. உங்கள் மாமாவுக்கு இது தெரிந்தால் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உனக்கு அவனை தெரியாதா? அதை மறை. யாரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது, அல்லது உன்னை கொன்று விடுவேன். வாருங்கள், உள்ளே வா. குழந்தை, நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை முயற்சி செய்யலாம். அவை இரண்டும் நல்லது. எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன அணிய வேண்டும் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? எல்லாம் சரியாக இருக்கிறதா? எல்லோரும் உங்களுக்காக செட்டில் காத்திருக்கிறார்கள். நான் மிகவும் குழப்பமாக இருக்கிறேன். நான் என்ன அணிய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. உடை அல்லது புடவை? நீ அவளிடம் சொல், அவள் உங்களுடன் உடன்படலாம். ஆம் அலி, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன அணிய வேண்டும்? நீங்கள் எதை அணிந்தாலும் அது உங்களுக்கு பொருந்தும். எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன அணிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த ஆடையுடன் செல்வேன். அது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். கடவுளுக்கு நன்றி ரூபே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன அணிய வேண்டும்? இந்த புடவை அல்லது உடை? என்று நினைக்கிறேன். நீங்கள் சேலை அணிய வேண்டும். அது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். மேலும் நான் மிகவும் நன்றாக இருப்பேன். ஆம், நானும் அதையே உணர்ந்தேன். சரி, நான் இப்போது மாற்றுகிறேன். நான் உயர்த்துகிறேன். ஐயா, ஒரு நிமிடம். தமன்னாவுக்கு போன் பண்ணு, ரொம்ப லேட் ஆச்சு. அவள் இங்கிருக்கிறாள். ஐயா,
நாம் தொடங்க வேண்டுமா? என்ன? ஆம், ஆரம்பிக்கலாம். किसी मेहरबान आके मेरी जिंदगी सजा दे। किसी मेहरबान आके मेरी जिंदगी सजा दे। मेरे दिल की धड़कनों में, मेरे दिल की धड़कनों में नई आरज़ू जगा दे। किसी मेहरबान आके நெருங்கி பழகுங்கள். மிக मेरी அருமை. जिंदगी सजा दे। मेरी चाहतों का अब तक ना असर हुआ किसी पर। मेरी चाहतों का अब तक ना असर हुआ किसी पर। उन्हें कुछ அதை வெட்டு. மகள், உங்கள் வேலைக்கு என்ன நடந்தது? அன்புள்ள மாமா, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று எனக்கு நேர்காணல் உள்ளது. சரி சரி, கடவுள் விரும்பினால் அது உங்களுக்கு நல்லது. சகோதரரே, உங்கள் மகள் மிகவும் திறமையானவள். கடவுள் அவளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஷமீம், நீ இங்கிருந்தாய். இனிப்பு கொண்டு வர சென்றேன். இனிப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஒரு நல்ல செய்தி இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்துக்கொள் தம்பி, இனிப்பு சாப்பிடு. நிச்சயமாக நிச்சயமாக, வாழ்த்துக்கள். நீ என் இனிப்பு கொடுக்கிறாய் அண்ணி. உனக்கு தெரியாதா? உங்கள் மகள் மிகப்பெரிய திரைப்பட நட்சத்திரமாகிவிட்டாள். அவள் மிகவும் பிரபலமாகிவிட்டாள். அதை பாருங்கள். அலி, 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 என்ன நடந்தது? என்ன தவறு என்று சொல்லுங்கள். நீங்கள் எதையும் உணரவில்லையா? உன்னால் உணர முடியாத போது உன்னிடம் சொல்லி என்ன பயன்? इश्क कहीं ले चल। அதை கொதண்டு செல்லுங்கள். தம்பி, இனிப்பு சாப்பிடு. உங்கள் மகள் இப்போது தொலைக்காட்சியில் வருவாள். அவள் உன்னை பெருமைப்படுத்தினாள். அவள் புகழ் பெறுவாள். அதை எடுத்துக்கொள். எனக்கு மகள் இல்லை. என்ன சொல்கிறாய் சகோதரா? பார் சகோதரி, அவள் பெயரை மீண்டும் எடுக்காதே. எனக்கு ஒரே ஒரு மகள், அது உஸ்னா. எனக்கு வேறு குழந்தை இருந்தால் அவள் இப்போது இறந்து விட்டாள்.
என்ன ஆச்சு அவருக்கு? நான் சொல்வதை கேள். அவரிடம் சென்று விளக்கவும். இப்பொழுது திருப்தியா? நீங்கள் இவற்றை செய்வதை நிறுத்த வேண்டாம். அது போதும், நீங்கள் எனக்கு விரிவுரை வழங்காதீர்கள். நான் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே விரும்பினேன். நீங்கள் வேலையிலிருந்து தாமதமாக வரவில்லையா? உங்கள் வேலையை செய்யுங்கள். என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்களா? இல்லை. எனக்கு தெரியும். அலியால் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். தமன்னா, நீ மிகவும் அப்பாவி. அலி பல முகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு பெண்ணும் இந்த பெரிய தயாரிப்பாளர்களிடமிருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அவர்களைப் போன்றவர்களுக்கு உங்களைப் போன்ற பெண்கள் வருமான ஆதாரம் மட்டுமே. அலி அப்படி இல்லை. நீங்கள் அதை எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு முன் கதாநாயகியை தெரியும். ஐயா அவளுடனும் தொடர்பு வைத்திருந்தார். இப்போது நீங்கள் இரையாகிவிட்டீர்கள். நான் சொல்வதை புரிந்துகொள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்கிறார்? ஏன்? நீங்கள் அதை பற்றி யோசித்தீர்களா? அதனால் அவர் திரும்பவும் பெற முடியும். நான் சொல்வதை புரிந்துகொள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஆம், பேசுங்கள். ஐயா, உங்கள் பாக்கு சில நேர்காணல்கள் இருந்தன. மேலாளரும் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஐயா, வருகிறீர்களா? சரி, நான் வருகிறேன். ஹாய் டே. அரிபா, எப்படி இருக்கிறாய்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் உன்னை நம்பினேன் என்று வருந்துகிறேன். ஏன்? என்ன நடந்தது? எதுவும் தெரியாதது போல் என்ன நடந்தது என்று என்னிடம் கேட்கிறீர்களா? நீங்கள் என் படத்தை என்னிடமிருந்து எடுத்தீர்கள். இப்போது எல்லா நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் அந்த பெண்தான் முதன்மையாக எடுக்கப்படுகிறார். அந்த பெண்ணில் என்ன இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னிடம் இல்லை என்று. மேதாவி அரிபா, நீங்கள் காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறீர்கள். தயவு செய்து எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள். நான் உனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும்? நான் உங்களுக்கு மிக தெளிவாக ஒன்றை சொல்கிறேன். இதை தீர்க்க உங்களிடம் எதுவும் இல்லை என்றால் என்னிடமிருந்து விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் எப்படி பரிசாக எடுத்தீர்கள் என்று அலியிடம் கூறுவேன். வணக்கம் அரிபா. அண்ணி, நீ எங்கே போகிறாய்? நான் என் நண்பருடன் மதிய உணவு சாப்பிடுகிறேன். எந்த நண்பர்? அம்மா, என்னை ஒரு குழந்தை போல் நடத்துவதை நிறுத்து. நான் வயது வந்தவன். நான் எங்கே போகிறேன் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. நான் யாருடன் போகிறேன்? நான் இப்போது சோர்வாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை என் வழியில் வாழ விடுங்கள்.